Welcome students. This is the last passage of the prose unit 1 learning the germ. Now I am going to read the passages. நான் பேசேஜை படிக்க போகிறேன். நீங்கள் கவனமாக ஒவ்வொரு பேசேஜாக கவனிங்க. அதனுடைய பேசஸ்னுடைய ஒவ்வொரு வேர்ட்ஸ் தமிழ் மீனிங் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now I am going to read the passages. நீங்கள் கவனமாக அந்த உச்சரிப்பை கவனிங்க. With time, I evolved a way of wrapping the kit bag around me, just as the helmet and pads became a part of me while batting. So the kit bag became an extension of me on the bus. I'd often take the bus or train from Bandra to Churchgate, and it was all a great learning experience. Even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was such fun that I would conveniently forget I was supposed to go to the nets. If I didn't turn up, Achregar sir would jump onto his scooter and come to find me. Sir would spot me in the melee and virtually drag me out. I would come up with excuses, but he would have none of it. He would get me to change and head off to Shivaji Park. Okay. இப்போ லைன் பை லைன் மீனிங் பார்ப்போம். With time, I evolved a way of wrapping the kit bag around me. கிட் பேக் வந்து என்னை சுற்றிலும் போர்த்திக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்கிற முறையை நான் கண்டுபிடிச்சேன். வே ஆஃப் அப்படின்னா முறையை, எவால்வ்னா கண்டுபிடிச்சேன். Just as the helmet and pads became a part of me while batting. பேட் பண்ணும்போது எனக்கு அந்த ஹெல்மெட்டும் பேட்ஸும் என்னோட உடம்புல ஒரு உறுப்பாகவே இருந்தது, ஒரு பகுதியாகவே இருந்தது. நான் என்ன செஞ்சேன், ஜஸ்ட் அஸ் ஹெல்மெட் அண்டு பேட்ஸ் பிகம் உறுப்பாக மாறிவிட்டது. பிகம் என்னது, பிகேம் அப்படின்றது பாஸ்டன்ஸு, உறுப்பாகவே மாறிவிட்டன. ஓகே, ஸோ த கிட் பேக் பிகேம் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் மீ ஆன் த பஸ். பஸ்ஸில் அதே போல் கிட் பேக்கும் என்னுடைய உடம்புடைய நீட்சியாக, அதுவும் எக்ஸ்டென்ஷன்னா உடம்புல ஒரு கை போல் கால் போல் நீட்சியாகவே மாறிவிட்டன. ஐட் ஆஃபன் டேக் த பஸ் ஆர் ட்ரெயின் ஃப்ரம் பாந்திரா டு சர்ச்சிகேட். அடிக்கடி நான் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ நான் வந்து போகும்போது, டேக் அப்படின்னு இடத்துல நம்ம பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது, அண்ட் இட் வாஸ் ஆல் எ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு மிகவும் நல்ல ஒரு பெரிய கற்றுக்கொள்ள அனுபவமாக இருந்தது. வாசனை இருந்தது. ஈவன் தோ ஐ லவ்டு கிரிக்கெட், நான் வந்து கிரிக்கெட்டை நான் மிகவும் நேசித்த போதும் கூட, தேர் வர் ஸ்டில் அக்கேஷனல் டேஸ், சில அவ்வப்போதான நாட்களில், வெல் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய நண்பர்களுடன் என்றாவது ஒரு நாள் எப்பயாவது விளையாடும் பொழுது, ஓகே, வென்னு என்ன அர்த்தம், பொழுது, அண்ட் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் ஹோம் வாஸ் சச் ஃபன், ஒரு வேடிக்கையாக விளையாடும் பொழுது, தட் ஐ வுட் கன்வீனியன்ட்லி ஃபர்கெட், நான் வந்து கன்வீனியன்ட்லி என்ன அர்த்தம், என்னுடைய வசதிக்காக, ஃபர்கெட் ஐ வாஸ் சப்போஸ் டு கோ டு த நெட்ஸ், நான் வந்து நெட்ஸுக்கு போகணும் அப்படின்றத மறந்துடுவேன். இஃப் ஐ டிடன்ட் டர்ன் அப், நான் அப்படியே திரும்பாத போது, டர்னா அந்த ப்ராக்டிஸ் திரும்பாத போது, அச்ரேகர் சார் வுட் ஜம்ப் ஆன் டு இஸ் ஸ்கூட்டர், ஸ்கூட்டரில் வேகமாக வந்து வருவார், அண்ட் கம் டு ஃபைண்ட் மீ, என்ன கண்டுபிடிக்க வருவார். டு ஃபைன்னா கண்டுபிடிக்க, கம்னா வந்து கண்டுபிடிப்பார். ஓகேவா, வந்து கண்டுபிடிப்பார். நான் இருக்க சொல்லியிருக்கேன், வர்ப்பு கூட டூ சேரும்போது எதற்காக, டு ஃபைன்னா கண்டுபிடிக்க, டு கம்னா வர, ஓகே, டு ரீனா படிக்க, அந்த மாதிரி மீனிங் வரும். சார் ஒரு ஸ்பாட் மீனா கண்டுபிடிக்கிறது, என்ன டக்குன்னு அடையாளம், அந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த இடத்துலையே ஸ்பாட் அவுட் பண்ணுறது, கண்டுபிடிக்கிறது. ஸ்பாட் மீ இந்த மிலின்றது கூட்டம், என்ன கூட்டம், ஒரு ஒழுங்கற்ற கூட்டம். அண்ட் விர்ச்சுவலி ட்ராக் மீ அவுட், என்ன பண்ணுவார், ஏறத்தாழ இழுத்துட்டே போவார், கையை பிடிச்சி தரத்தான இழுத்து போகிற மாதிரி. அவர் நோக்கம் இல்லை, ஆனால் அவர் அந்த மாதிரி விர்ச்சுவலினா அந்த ஏறத்தாழ என்னை இழுத்து போகிற மாதிரி தெரியும். ஐ வுட் கம் அப் வித் எக்ஸ்கியூசஸ், அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் என்னது, சாக்கு போக்கு. ஓகே, நிறைய வந்து அவர்கிட்ட நிறைய காரணம் சொல்லுவேன், என்ன காரணம், வராமல் இருக்கிறதுக்கு காரணம் சொல்ல முயல்வேன், கம் அப் முயல்வேன். பட் ஹி வுட் ஹேவ் நன் ஆஃப் இட், எதையும் காதில் போட்டுக்க மாட்டார் அவர். ஹி வுட் கெட் மீ சேஞ்ச் அப்படின்னா என்னுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு, இந்த இடத்துல கெட் மீ டு சேஞ்ச், உடைகளை மாற்றிக்கொண்டு, அண்டு ஹெட் ஆஃப் டு சிவாஜி பார்க்கை நேராக கூப்பிட்டு போவார் என்ன. ஓகேவா, இந்த பேரா ஒரு முறை படிக்கிறேன், கவனிங்க. With the time, I evolved a way of wrapping the kit bag around me, just as the helmet and pads
became a part of me while batting, so the kickback became an extension of me on the bus. I'd often take the bus or train from Bandra to Churchgate, and it was all a great learning experience. Even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was such fun that I would conveniently forget I was supposed to go to the nets. If I didn't turn up, Achregas sir would jump on to his scooter and come to find me. Sir would spot me in the melee and virtually drag me out. I would come up with the excuses, but he would have none of it. He would get me to change and head off to Shivaji Park. ஓகே, நான் ஏன் 2 முறை படிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ரீடிங் ஹேபிட், நான் படிக்கிற ஹேபிட் இருந்தால் உங்களுக்கு புரியும். நீங்கள் 1 முறை 4 முறை 5 முறை படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேஜ் போவோமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ஆன் த டிரைவ் he would tell me, don't waste your time playing insane games with these kids. Cricket is waiting for you at the nets. Practice hard and see what magic can transpire. We need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Choose something you enjoy and really want to do, and you will be successful. At that time, I hated being dragged off, but as I looked back, I feel sheepish about my actions and can only admire Achreika sir's farsightedness. இந்த வேர்டு பாருங்க, farsightedness. Farsightedness, FARSIGHTEDNESS, farsightedness. Sir also punished me on one occasion when trying to teach me a very important lesson. ஓகே, அதனுடைய மீனிங் லைன் பை லைன் சொல்ற பாருங்க. ஆன் த டிரைவ்னா நம்ம பிரயாணத்தின் பொழுது என்ன ஸ்கூட்டரில் கூட்டு போறாரு, அந்த வழியில் he would tell me, எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பிளேயிங் இன்சேன் கேம்ஸ். இந்த முட்டாள்தனமான இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் வித் திஸ் கிட்ஸ், இந்த பசங்களோட விளையாடிட்டு உன் டைம் வேஸ்ட் பண்ணாத. கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ, உனக்காக இந்த கிரிக்கெட்டை காத்திருக்கிறது. வெயிட்டிங்னா காத்திருக்கிறது. ஃபார் யூ அட் த நெட்ஸ், எங்க அந்த நெட் ப்ராக்டிஸை காத்திருக்கிறது. ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் சி வாட் மேஜிக் கேன் டிரான்ஸ்பயர். நல்லா ஹார்டாக ரொம்ப கடினமான பயிற்சி செய்யும்போது தான் அங்கே தான் வந்து ஒரு அதிசயம் நடக்கிறது. கடினமான பயிற்சி செய்யும்போது தான் அதன் பின்னாடி என்ன அதிசயம் நடக்குது பாரு. கேன் இன்ஸ்பயர், கேன் டிரான்ஸ்பயர், நடக்க முடியும். கேன் என்னது கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதோட விளைவு ஒரு அதிசயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அவர். எல்லாம் அப்படி தான். நம்ம கூட வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, படிக்கிறது, எழுதுறது, புரிஞ்சிக்கிறது சொல்லி ஓகேவா, அப்புறம் அதே நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, ரிவைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான். இந்த ப்ராக்டிஸ் வந்து படிப்பில் நல்லா பண்ணும்போது நமக்கு தெரியாமல் பல விஷயம் தெரிஞ்சுக்குவோம் நம்ம. ஓகேவா, இது விளையாட்டு மட்டும் இல்லை, இது படிப்பும் கூட. we need to have proper career orientation. இப்போ நமக்கு என்ன வேணும், நமக்கு சரியான தொழில் சார்ந்த நோக்கம் போட்டிருக்கு பாரு, தொழில் சார்ந்த நோக்கம் ஓகே தேவை. நம்ம எந்த ஒரு தொழில்னு அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன தொழில், படிப்பது ஒரு தொழில், விளையாடுவது ஒரு தொழில். இப்போ நீ வந்து அம்மாக்காவோ அப்பாவுக்கோ சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. உன்னுடைய முழு வேலையை படிக்கிறது தான், அதான் தொழிலை எடுத்துக்கணும். அதில் ஒரு நோக்கம் இருக்கணும், நாம் வந்து சாதிக்கணும்னு நோக்கம் இருக்கணும். ஓகேவா, அந்த நோக்கம் முக்கியம். அந்த ப்ராப்பர்னா சரியான. யுவர் பர்சனாலிட்டி, உன்னுடைய ஆளுமை தன்மை. பர்சனாலிட்டின்னு சொல்லும் பொழுது ஆளுமை, சக்தி. பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல், இங்கே முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது, பங்கு வகிக்கிறது. பிளேஸ் அப்படின்னா உன்னுடைய ஆளுமையானது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இன் சூஸிங் த டைப் ஆஃப் கரியர், என்ன மாதிரியான தொழில் நீ வந்து சூஸ் பண்ணுற, சூஸ் பண்ணது தேர்ந்தெடுக்கிற அப்படின்றது. அப்போ என்ன அர்த்தம், யூ வாண்ட், அதான் முக்கியம். எதை விரும்புறியோ அது. நம்ம வந்து என்ன மாதிரி தொழிலை என்ன மாதிரி செய்கிறோம் அப்படின்றத விரும்புகிறோமோ அது உனக்கு என்ன செய்யும், நல்ல ஒரு முக்கியமான அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும். சூஸ் சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி வாண்ட் டு டூ அண்ட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். சூஸ் சம்திங் யூ என்ஜாய், என்னத்தை நீ வந்து ரொம்பவும் அதிகமாக ரசிக்கிறையோ, உண்மையை எதை செய்ய விரும்புகிறாயோ அதை தேர்ந்தெடு, உனக்கு வெற்றி கிட்டும். ஓகேவா,
என்ன அப்படின்னா சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி வாண்ட் டு டூ அண்ட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். என்ன விரும்புகிறாயோ அது ரொம்ப வந்து மிக சிறப்பாக செய்யும் பொழுது உனக்கு வந்து வெற்றி கிட்டும். சூஸ் சம்திங். சூஸ்னா தேர்ந்தெடுத்தல், சிலவற்றை தேர்ந்தெடுத்தல். யூ என்ஜாய், நீ விரும்பி எந்த வேலையும் விரும்பி செய்யணும், விரும்பி விருப்பமில்லாமல் செய்யக்கூடாது. படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு இதான் தொழில், ஆக நாம் இது விரும்பணும். படிப்பது நம்முடைய தொழில்னா அதை விரும்பி படிக்கணும். அதே மாதிரி விரும்பி செய்யும் பொழுது ரியலி வாண்ட் டு டூ, நம்ம என்ன விரும்புகிறோமோ உண்மையிலேயே, அண்ட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். அப்போ தான் நம்ம வந்து வெற்றி அடைவோம். சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல், வெற்றி அடைவோம், வெற்றின்னு சொல்லணும். அட் தட் டைம், அதே நேரத்தில் ஐ ஹேட்டட் பீயிங் டிராக்ட் ஆஃப், என்ன எழுத்துட்டு வந்தார் இல்லையா, அதை நான் வெறுத்தேன். பட் ஆனால் ஆஸ் ஐ லுக் பேக், அடுத்ததே திரும்பி பார்க்கும் பொழுது ஐ ஃபீல் ஷீப்பிஷ். நம்ம எவ்வளோ முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோமே அப்படின்னு. அபவுட் மை ஆக்ஷன், என்னோட செயல்பாடு, அந்த சின்ன பசங்களோட முட்டாள்தனமாக விளையாடுறதுலாம் எனக்கு வந்து இப்போ சீப்பிஷாக தெரிஞ்சது, முட்டாள்தனமாக தெரிஞ்சது. மை ஆக்ஷன் அண்ட் கேன் ஒன்லி அட்மயர் அச்சாக் சார். அவருடைய அட்மயர், அவர் ரொம்ப பாராட்டினேன், அவர் புகழ்ந்தேன். இங்கே வந்து பார்த்தோம்னா அட்மயர்னு சொல்லும் பொழுது நம்ம அவரை பாராட்டக்கூடிய சூழ்நிலை. என்ன காரணம்? அவருடைய ஃபார் சைட்டட்னஸ், தொலைநோக்கு பார்வை. நம்ம வந்து பின்னாடி எப்படி இருப்போம், பின்னாடி எந்த நிலையில் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றத அப்படியே உணர்ந்து சொல்லியிருக்கார் பார். உனக்கு கிரிக்கெட் தான் உனக்கு வந்து முக்கியமான ஒரு தொழில் அப்படின்றத முன்னமே சொல்லியிருக்கார் இல்லையா, அதை நினச்சி நான் அவரை பாராட்டினேன். சார் ஆல்சோ பனிஷ்ட் மீ, என்ன சில நேரங்களில் தண்டிச்சார். எதுக்கு? ஆன் ஒன் அக்கேஷன், ஒரு சூழ்நிலையில் when trying to teach me a very important lesson, முக்கியமான ஒரு லெசனை அவர் வந்து எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் என்ன செஞ்சார்? தண்டனை அளித்தார். பனிஷ்னா தண்டனை. ஓகேவா? ஒரு முறை படிக்கிற பாருங்க. ஆன் த டிரைவ் he would tell me, don't waste your time playing insane games with these kids. கிட்ஸ்னா அங்கே குழந்தைங்க, அந்த சின்ன சின்ன பசங்க, சிறுவர்கள் சொல்லுவாங்க. கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெட்ஸ். இங்கே நெட்ஸ் அப்படின்றது நெட் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் ஹார்ட் and see what magic can transpire. We need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Choose something you enjoy and really want to do, and you will be successful. At the time, I hated being dragged off, but as I look back na பின்னாடி திரும்பி பார்க்குறேன். என்ன மீனிங்? நடந்ததை, ஏற்கனவே என்ன நடக்குதோ அந்த நடந்ததை என்ன பண்ணுறாரு அவர் நினச்சி பார்க்குறாரு. I feel sheepish about my actions and can only admire Achrekar far-sightedness. Sir also punished me on one occasion. Occasion ஒரு நிகழ்ச்சி. When trying to teach me a very important lesson. Okay students, நீங்க இந்த வீடியோவை மீண்டும் பாருங்க. Next passage போவோமா? Okay students, this is the last passage of this lesson. கவனிங்க. Once I bunked my daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that Sir would be there. He was angry and he said it wasn't for me to come and watch other people play for. If I practiced hard enough, one day people from across the world would come and watch me play. Had it not been for Sir, I would not be the cricketer I turned out to be. He was a strict disciplinarian and did everything he could for me. I owe myself to him. Okay students, meaning பாருங்க. Once I bunked மட்டம் போடுதல். ஏன்னா வந்து சில நேரங்களில் ஏமாத்திட்டு போகிறதுன்னு வச்சுக்கோங்க, மட்டம் போடுறது. பங்க் மை டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் டு வாட்ச். எதுக்காக மட்டம் போட்டேன்? டு வாட்ச்னா கவனிக்க. டு வாட்ச் பாருங்க, டு வாட்ச் கவனிக்க. அண்ட் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச், பள்ளிகளுக்கு இன்டர் ஸ்கூல்னா பள்ளிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் மேட்சை பார்க்கறதுக்காக நான் ப்ராக்டிஸுக்கு போகலை, மட்டம் போட்டுட்டேன். நாட் ஆன்டிசிபேட்டிங் தட், ஓகேவா, அதை எதிர்பார்க்காமையே. நான் ஆன்டிசிபேட்னா எதிர்பார்த்து கொண்டு, நாட்னா எதிர்பார்த்து கொண்டிராமல். தட் சார் வுட் பி தேர், அங்கே இருந்தார், அங்கே வந்தார் அவர். ஹி வாஸ் ஆங்கிரி, ரொம்ப கோவப்பட்டார். அண்ட் ஹி செட், என்ன சொன்னார்? இட் வாஸ்ன்ட் ஃபார் மீ டு கம் அண்ட் வாட்ச் அதர் பீப்புள். மற்றவர்கள் விளையாடுவதை நீ பார்க்க வேண்டியதில்லை, அது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ஓகேவா? ஆனால் என்ன செய்யணும்? வாட்ச் அதர் பீப்புள் ப்ளே ஃபார். இஃப் ஐ ப்ராக்டிஸ் ஹார்ட் இனஃப், நீ ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணிச்சுக்குவேன்,
One day people from across the world would come and watch me play. கடுமையாக உழைச்சி அப்படின்னா, கடுமையாக விளையாடணும் அப்படின்னா, ஒரு காலத்தில் உலகத்தில் எல்லாமே வந்து நான் விளையாடுறத பார்ப்பாங்க அப்படின்னாரு அவர். இப்போ கடுமையான பயிற்சியை மேற்கொண்டால் ஒரு நாள் உலகத்தில் எங்கிருந்தோ எல்லா மக்கள் வந்து நான் விளையாடுவதை பார்ப்பார்கள் என அவர் கூறினார். நாம மற்றவங்க பார்க்கறது அப்படின்றது நாம வாட்ச் பண்றதை விட உன்னை எல்லாரும் மற்றவங்க பார்க்கணும், அந்த அளவுக்கு நீ என்ன செய்யணும், ஹார்டா உழைக்கணும், கடுமையா உழைக்கணும் அப்படின்னா கடுமையா பிராக்டிஸ் பண்ணணும்னாரு அவர். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? had it not been for sir, கண்டிப்பா சார் இல்லாம இருந்திருந்தா, ஓகே சார் இல்ல, ஐ வுட் நாட் பி த கிரிக்கெட்டர் ஐ டர்ன் அவுட் டு பி, நான் வந்து கண்டிப்பா நல்ல ஒரு கிரிக்கெட்டரா நான் ஆயிருக்க மாட்டேன். சார் வந்து இல்லாம இருந்தா நல்ல கிரிக்கெட்டரா எல்லாம் இருப்போம், ஆயிருக்க மாட்டேன். இல்லை மாறிவிட்டேன் இருக்கு பாரு. ஐ டர்ன் அவுட் டு பி, முன்னாடி ஐ வுட் நாட் பி த கிரிக்கெட்டர் ஐ டர்ன் அவுட் டு பி, நல்ல கிரிக்கெட்டராக நான் ஆயிருக்க மாட்டேன். ஹி வாஸ் ஏ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரி, அவர் வந்து மிகவும் கடுமையான, என்ன அர்த்தம் ஸ்ட்ரிக்ட் என்ன மீனிங் என்ன, கடுமையான அல்லது கடுமையாக ஒழுக்கங்களை அனுசரிக்கக்கூடியவர். ஸோ அவர் தான் ஒழுக்கமானவர் கூட. அண்ட் டிட் எவ்ரிதிங் ஹி குட் ஃபார் மீ, அவர் எனக்காக என்ன வேணாலும் செய்வார். குட்னா என்னால் செய்ய முடியும், அவரால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் எனக்காக அவர் கண்டிப்பாக செய்வார். ஓகேவா, அந்த அளவுக்கு அவர் என் மேல அந்த அனுபவிச்சிருந்தார். எவ்ரிதிங் ஹி குட் ஃபார் மீ, ஐ ஓ மைசெல்ஃப் டு ஹிம், அவருக்காக நான் என்னையே கடமைப்பட்டிருக்கேன். மைசெல்ஃப்னா என்னையே, நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓவுன்னா என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு என்னையே அர்ப்பணிக்கும் அளவுக்கு நான் அவருக்கு முற்றிலும் கடமைப்பட்டிருக்கிறேன் அல்லது கடன்பட்டிருக்கிறேன். கடன்றதை விட கடமைன்றது கரெக்ட், கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், மீண்டும் பாருங்க. ஒன்ஸ் ஐ பங்க்ட் மை டெய்லி ஈவினிங் ப்ராக்டிஸ் டு வாட்ச் an inter-school cricket match, not anticipating that sir would be there. நான் எதிர்பார்க்காமையே அவர் வந்துட்டார், எதிர்பார்க்கவே இல்லை. நாட் ஆன்டிசிபேட்டிங், ஆன்டிசிபேட்னா எதிர்பார்க்கறது, நாட்ன்றது நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை, ஆனால் வந்துட்டார் அவர். He was angry and he said it wasn't for me to come and watch other people play for. If I practiced hard enough, one day people from across the world, உலகம் முழுசும் எங்கிருந்தோ would come and watch me play. Had it not been for sir, I would not be the cricketer I turned out to be. To be na அதுவாகவே ஒரு கிரிக்கெட் பிளேயராகவே நடத்தும். டு பினா அது மாதிரி. He was a strict disciplinarian and did everything he would for me. I owe myself to him. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடியுது. அடுத்தது இந்த லெசன் நல்லா பாருங்க, படிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த வேர்டு நாலேஜ் கண்டிப்பாக வேணும். நான் அந்த வேர்டு ஒவ்வொன்றையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதனுடைய மீனிங் தெரியணும். இப்போ இந்த லெசன் முடிச்சிட்டோம். இதுக்குரிய சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் நான் உங்களுக்கு தனியாக அனுப்புகிறேன். அந்த சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் நல்லா படிச்சுக்கோ, அதில் டெஸ்ட்டுக்கு வரும். ஏன்னா சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கண்டிப்பாக ஒரு 10 மார்க் இருக்குது. ஓகேவா, 6 மார்க் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.